வணக்க நண்பர்களே. வாயை வாடகை விட்டு வாழ்வதை விட கௌரவமாக பிச்சை எடுத்து வாழ்ந்து விடலாம், குடும்பத்தை காப்பாற்றி விடலாம். ஆனால் நாஞ்சில் சம்பத் வாயை வாடகை விட்டு வாயிலே சுகங்கண்டு கட்சியாக மாறி கடைசியில் தாவேக்காவில் தஞ்சமடைந்து கொண்டு கேப்டன் அவர்களுடைய தேமுதிகவை பற்றி, அந்நியார் அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசியிருக்கிறார். நாஞ்சில் சம்பத்தா, உன் உடம்பிலே உயிர் ஒரு கேடா? மனசாட்சி இருந்தால், மனிதனாக நீ இருந்தால், கேப்டன் அவர்களை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் அந்நியாரை பற்றியும் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு தராதாரம் இருக்கிறாரா? கட்சியாக சென்று பிச்சை எடுத்து பிளப்பு நடத்துகின்ற நீ எங்கே? சினிமாவிலே கோடியாக சம்பாதித்து அந்த பணத்திலே ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கின்ற கேப்டன் அவர்களுடைய அந்த தியாகம் எங்கே? சிந்தித்துப்பார். எவன் பணம் கொடுத்தாலும் எவனை வேணாலும் பேசுவேன் என்று நாவிலே நரம்பில்லாமல் சூடு சொரணை இல்லாமல் பேசுகிறாயே, உனக்கு உயிர் ஒரு கேடா? உன் வயிற்று பிழப்புக்காக, உன் குடும்ப பிழப்புக்காக அடுத்தவர்களை தரக்குறைவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? சம்பத்தா, நீ சிந்தித்துப்பார். கருவின் குற்றமாக, கருவின் பிழையாக நீ வந்திருக்கிறாய்.